ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சங்கரி சமையல். இன்றைக்கி கம்பு கிச்சடியும் எக் ஸ்க்ராம்பிளும் பார்க்க போகிறோம். இது வந்து ரெண்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நான் லஞ்ச் பாக்ஸ்க்காக நான் மார்னிங் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து பேர்ல் மில்லட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு மண் வாசனை வரும். இது செய்யும் போதே வந்து ஒரு மண் வாசனை, ஒரு வைக்கல் இருக்கும்ல, மாட்டுக்கெலாம் போடும், அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு, ஒரு பாரம்பரியமான ஒரு டேஸ்ட் வரும். பிடிச்சிச்சுன்னா நீங்கள் விடவே மாட்டீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஹீமோக்ளோபின் ரொம்ப ஜாஸ்திங்கிறதுனால ஹேர் நல்லா க்ரோ ஆகும். ஸோ வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து நைட்டே நான் வந்து ஊற போட்டுருவேன். ஏன்னா நான் மார்னிங் வந்து ரொம்ப சீக்கிரமாக ரெடி பண்ண ஆரம்பிக்கணும், லஞ்சுக்கு, ஆஃபீஸ், ஸ்கூலுக்கெலாம்னால. ஸோ நைட்டே நான் ஊற போட்டுருவேன். ஊறினாலும் இது வந்து சைஸ் வந்து பெருசாகாது. என்ன சைஸ் போடுறோமோ அதே சைஸ் தான் இருக்கும். ஆனால் அரைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். முத்தாக இருக்கா பேர்ல்ஸ் மாரி, அதனால் இது பேர்ல் மில்லட் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பு அப்படின்ட்டு, கம்பங்களி அதெல்லாம் செய்வாங்க இல்லையா. இது வந்து நம்ம கிச்சடி மாதிரி செய்கிறதுனால கொரன்னு கொஞ்சம் அரைச்சிக்கிறோம். நம்ம களி செய்கிறா இருந்தால் ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் நல்லா. இது வந்து உளுந்து மாதிரி ஒட்டாது, பிசு பிசுன்னெலாம் ஒட்டாது. நீங்கள் மிக்ஸி வாஷ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம். உளுந்து மாவு மாதிரி இருக்காது, பிசு பிசுன்னு இருக்காது. ஸோ சீக்கிரமாகவே அரைச்சிடலாம், டக்குன்னு ஒரு செகண்டில் அரைச்சிடலாம். அரைச்சி இந்த மாதிரி கொரன்னு எடுத்து வச்சிங்க. உப்மா மாதிரி, கிச்சடி மாதிரி, இல்லை பிரியாணி மாதிரி பட்டை கிராம்பு போட்டு அந்த மாதிரியும், அந்த டேஸ்ட் பிடிச்சவங்க அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது வந்து நான் வந்து தாளித்து விட்டுட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அந்த மாதிரி உப்மா ஸ்டைலில் செய்ய போகிறேன். தக்காளி சேர்க்கறதுனால கிச்சடி அப்படின்னு சொல்லலாம். நான் என்னென்ன எடுத்துருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கணும். எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டு பொடியிட்டோம். கருவேப்பிலையும் கடலைப்பருப்பும் போட்டு தாளிச்சிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 2 3 எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கலாம். பூண்டு நான் சேர்த்துக்கிறேன். பூண்டு கொஞ்சம் சேர்த்துட்டு, பச்சை மிளகாய் சேர்த்துட்டு, பட்டாணி சேர்த்துக்கோங்க. கேரட்டு, கேப்சிகம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன், வெட்டி போட்டு. சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் உப்புலாம் சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் வந்தாங்கன்னா போதும். 1 நிமிஷம் 2 நிமிஷம் வந்தாங்கன்னா போதும். தக்காளி ஒன்று சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். தக்காளி போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். மஞ்சள் பொடி சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா நசுங்கணும். மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நசுங்கிடும். 2 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் நசுங்கிடும். அதுக்கப்புறம் 3 கப்பு தண்ணி, 1 கப்பு கம்புக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். கொதித்ததுக்கப்புறம் இதை போடுங்க. கம்பு வந்து அரைச்சதை போட்டதுக்கப்புறம் சிம்லே வச்சு நீங்கள் உடனே கிண்ட ஆரம்பிச்சிடணும். கை விட்டுறாமல் கிண்டணும், இல்லைனா கெட்டிடும், லம்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க கொஞ்சம் நேரத்துக்கு. லம்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீ விடலாம், விட்டு கிண்டலாம். முட்டை ஸ்க்ராம்பிளுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு பட்டாணி சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை 1 வெட்டி போட்டிருக்கேன். வெங்காயம் போட்டதும் உப்பு போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அப்புறம் பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பேஸ்ட்டு. கம்பு முடிகிற ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் நிறுத்திடலாம் கம்பு, ஏன்னா வந்து ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் இந்த ஸ்டேஜில் நிறுத்திட்டு ஆற வச்சிடலாம். வேறு வேறு பாத்திரத்துக்கு கூட நீங்கள் மாற்றி வச்சிடலாம், சூடு குறையும். முட்டைக்கு வந்து கடைசியில் தக்காளியும் போட்டு கொஞ்சம் இது பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் எக்கு 2 3 உடச்சி விட்டு இந்த மாதிரி நான்ஸ்டிக்கில் பண்ணுங்கள், ஒட்டாமல் வரும். ஸோ ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. ரெண்டுமே ஹெல்த்தியான ஃபுட். இன்றைக்கி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் எடுத்துக்கோங்க. கம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா விடவே மாட்டீங்க. சோளத்தை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.